श्री साई भगवते नमः। ओम श्री साई वासुदेवाय नमः। இப்ப இந்த குழந்தைகள்லாம் இங்க தொட்டில இருக்கு. இப்ப ராமநவமி நடந்துட்டே இருக்கு. இந்த பூஜைகள்லாம் முடிவு பெற்று இந்த குழந்தைகள் ஆயிடுது அந்த தொட்டில இருக்கிறது. நீங்க தொட்டில் கட்டிங்கன்னா அடுத்த ராமநவமிக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராமநவமி குழந்தையோட வராங்க. சத்தியம்னு 2 வார்த்தையில சத்தியநாராயண பூஜையில சத்தியநாராயண பெருமாள் சொல்லியிருக்கார், சத்தியமாக கலியுகத்தில் ஏழ்மை விலகும்னு. நான் சொல்லுவேன் எப்போதுமே நம்ம இந்த சத்தியம் சொல்றது, இந்த தொட்டில் வாங்கிட்டு போங்க, அடுத்த ராமநவமிக்கு நீங்க குழந்தையோட வருவீங்க. நான் சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். என் பேர் நதியா. கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானு இங்க ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்துதான் எனக்கு வேண்டுதல் வச்சு பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன், குழந்தை நல்லபடியா பிறக்கணும் பாபான்னு சொல்லி. வேண்டுதல் வச்சு தொட்டில் கட்டி 2 மாசம் தொடர்ந்து வந்தேன். பாபாவோட ஆசீர்வாதத்தால எனக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தை 2 ஆண் குழந்தை பிறந்தது. அது இங்க பாபா ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்துதான் அது நல்லபடியா நடந்துச்சு. அப்புறம் இங்க வந்து நான் சர்வீஸ் பண்றேன். எனக்கு அந்த சர்வீஸ்ல வந்து ஆத்மபூர்வமான சந்தோஷம் கிடைக்குது. மனக்கவலை எவ்வளவு கவலை இருந்தாலும் இங்க வந்து சர்வீஸ் பண்றதுல எனக்கு எல்லாமே பாபா கொடுக்குறாரு, நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. அப்புறம் சத்யநாராயண பூஜை மாசம் நான் கலந்துக்கிறேன். நான் நிறைய பிரச்சனையில இருந்தேன். எனக்கு சத்யநாராயண பூஜையில கலந்துக்கிட்டுதான் எல்லா பிரச்சனையுமே பாபா வந்து எனக்கு தீர்த்து கொடுத்தாரு. பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. இந்த கோயில்ல வந்து நிறைய கவலையோட வருவேன், கஷ்டத்தோட வருவேன். நான் பாபா கிட்ட உட்காந்து நான் மனசார பாபா கிட்ட பேசுவேன். இங்க ஞான சாய்பாபாக்கு நல்லா காது கேட்கும். நீங்க பேசுறது கண்டிப்பா அவர் கேட்டு அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்துருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நிறைய வாட்டி நான் பாத்திருக்கேன் கண்குளிர. குருஜி வந்து இங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாரு. அந்த பிரார்த்தனையில நிறைய பேருக்கு எல்லார் கஷ்டத்துக்கும் நம்ம வேண்டிக்கோம், எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு இங்க கூட்டு பிரார்த்தனையில. குருஜி வந்து என்ன கஷ்டம் நம்ம வந்து இங்க வந்து சொன்னாலுமே அதுக்கு குருஜியே சொல்யூஷன் கொடுப்பாரு நம்மளுக்கு. பாபா கிட்ட நீங்க பேசுங்க, பாபா கிட்ட இது பண்ணுங்க, துணி பூஜை பண்ணுங்க. துணி பூஜை பண்ணீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா துணி பூஜை பண்ண எல்லாருக்குமே சக்சஸ் தான். இங்க எது வேண்டிக்கு நீங்க துணி பூஜை பண்ணாலுமே சொல்யூஷன் கிடைச்சிரும். குழந்தை இல்லைன்ட்டு வந்து மன கஷ்டமே படாதீங்க. ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி தொட்டில் பூஜையில கலந்துக்கோங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கையில ஒரு குழந்தை கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அது இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து தொட்டில் பூஜையில கலந்துக்கோங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தையோட நீங்க வருவீங்க பாபாவை பாக்குறதுக்கு. அந்த ஆசீர்வாதம் பாபா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.